ஹாய் ஹலோ இன்றைக்கி வந்து பிரணீதாக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து கிழங்கு தான் வச்சு கொடுத்துருந்தேன். லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்துருந்தேன். இந்த கிழங்கு வந்து நான் எப்பவும் குக்கரில் தான் அவிச்சு எடுப்பேன், இட்லி பிளேட் வச்சு. சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் பனானா எடுத்திருக்கேன். பனானா வச்சு தான் சப்பாத்தி மேக் பண்ண போகிறேன். ஒரே ஒரு பனானா தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ளேவராக இருக்கும். நான் வந்து ஒன்று ஆட் பண்ணதால் ஃப்ளேவர் மைல்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் 2 பனானா ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் 2 கப் மாவு போட்டிருந்தேன். 2 பனானா ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் நல்லாவே இருக்கும். அதோட வந்து சீசனிங்கும் ஆட் பண்ணியிருந்தேன். சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனோவும். அதோட கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். பிசைஞ்சிட்டு நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு வேணால் பட்டர் ஆட் பண்ணி. பிரணீதா வந்து காரமும் நிறைய சாப்பிட மாட்டா. பனானாவும் இப்போ சரியாக சாப்பிட்றதில்ல. அதனால இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிட்டேன் நான். இது வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு சுடணும். வெறும் பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நான் வந்து சப்பாத்திக்கு டொமேட்டோ கெச்சப் தான் வச்சுருந்தேன். நீங்கள் குட்டீஸ்க்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் காட்டினீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.